வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபியும் கூட. ஸோ இது வந்து திருநெல்வேலி சைடு, தூத்துக்குடி சைடெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஸோ இந்த ரெசிப்பியை தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி இல்லைனா நீங்கள் பாஸ்மதி அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ பச்சரிசி பிடிக்காதவங்க நம்ம வந்து வீட்டில் சமையல் பண்ணுற புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். ஸோ 1 பங்கு பச்சரிசிக்கு 1/4 பங்கு நம்ம சிறுபருப்பு எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் வந்து லைட்டாக வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது பல்ஸ் பண்ணாமல் கூட நீங்கள் அப்படியே கூட போடலாம். இப்போ குழந்தைங்களாம் வந்து கொஞ்சம் அந்த பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சு வர்றதுன்னு அப்படின்னா கொஞ்சம் பல்ஸ் பண்ணி போட்டோம்னா நல்லா மசிச்சு நல்லா அரிசியும் பருப்பும் வந்து நமக்கு நல்லா இதுவாகிடும், ஸ்மாஷ் ஆகி கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கழுவிட்டு இதை வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் அப்படி இல்லைனா ஒரு பாட்டில் கூட போட்டு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மண் பாட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்து நல்லா வெந்து கிடச்சிரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள் கஞ்சி பதத்துக்கு வரணும். நம்ம இதுக்கு வந்து நான் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து பால் எடுத்து கூட ஊற்றலாம். அப்படி இல்லைனா நல்லா மைய அரைச்சி நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து தேங்காய் அப்படியே சேர்க்க வேணாம் அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் தலைப்பால் எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் வந்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம், சீரகம், கடுகு போட்டு நல்லா தாளிச்சிட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு, இது எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நம்ம பூண்டு வந்து அரிசியும் பருப்பு வேக வைக்கும் போது அதிலே போட்டுடணும். ஸோ பூண்டு வந்து இதில் ஆட் பண்ணுற கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த தாளிப்பில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த கஞ்சியில் ஆட் பண்ணி அப்படியே டைரெக்டாக சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம அரிசியும் பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காயை வந்து ஆட் பண்ணணும். தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். இப்போ பாருங்கள் நமக்கு கஞ்சி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு பவுலில் எடுத்து நம்ம அந்த ஒரு பவுல் வரைக்கும் கூட நம்ம இதை வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். இந்த 1 கப் அரிசி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு 4 பேருக்கு போதுமானதாக இருக்கும். மார்னிங் டைமில் இந்த கஞ்சி நம்ம சாப்பிட்டோன்னு வைங்களேன், ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாள் ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கஞ்சி கொடுத்தோன்னு வைங்களேன், நல்லா அவங்களுக்கு வந்து அந்த வாய்வு எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் வந்து திருநெல்வேலி சைடு, தூத்துக்குடி சைடெல்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் இந்த கஞ்சியை வச்சு கொடுப்பாங்க. ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கஞ்சி வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கூட கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.